ஹலோ ஆல் வணக்கம். பீராக் வெல்கம் டு த ஷோ. ப்ளே 35 ஓவர் தான் இன்னைக்கு பாசிபிள். இந்தியா பங்களாதேஷில் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பேசிட்டே போவோம். கான்பூர் டெஸ்ட்டில் 107க்கு 3 பங்களாதேஷ். அதுக்கு முன்னாடி பிளேயிங் 11 அவங்க 2 சேஞ்ச் பண்ணாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அது கரெக்டான சேஞ்சஸா? நம்ம சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் ஹாண்ட் தஜூல் வந்துட்டார் உள்ள. பங்களாதேஷ் சேஞ்சஸ் சொல்லுங்கள். இந்தியா வந்து நீங்கள் சொன்ன சேஞ்ச் பண்ணலை, ஆனால் எக்ஸ்பெக்டட்னு நம்ம பார்த்த மாதிரி அன்சேஞ்சாக தான் போயிருக்காங்க. சரி, டீம் சேஞ்சஸ்லேருந்து ஆரம்பிங்க. டீம் சேஞ்சஸ் நம்ம சொன்னதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, யாஷ் தயால் கேன் பி அனதர் காம்படிட்டர் ஃபார் இவரு ஆகாஷ் தீப், அதுதானே ஒழிய பும்ராவும் ஒரு லாங்கர் ரன் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னமே ஒழிய வாட் எவர் இந்தியா டன் இஸ் கரெக்ட். ஸோ அதுல ஆர்குமெண்ட்டே கிடையாது. பங்களாதேஷ் நம்ம எதிர்பார்த்தது தைஜுல் இஸ்லாம், பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் ப்ளீடட் லைக் எனி திங். ஒன்னு விக்கெட்டும் எடுக்கல, ரன்னும் கொடுத்துட்டாங்க. தஸ்கீன் அகமது எனக்கு தெரியல, ஒருவேளை ஏதோ ஸ்லைட் நிக்கலா என்னன்னு. அது ஒரு பெரிய ரிஸ்க். அந்த கலியில நல்லா போடுவார், அவர் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த இதுல உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் போலரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்பின்னர் எடுக்கிறீங்க. அதுவும் நம்ம முன்னாடியே சொன்னோம், 2.5 நாளைக்கு ஃபாஸ்ட் போலிங்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு. தட் ஹஸ் பீன் ஆன் த ஷோ கேஸ் ஹவு வெல் இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் போல்டு. ஒரு ஃபாஸ்ட் போலரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தைஜூல் எடுத்தாங்க. அது கரெக்டான மூவ். அந்த லாங்கர் ரன் டே 4 டே 5ல கண்டிப்பா திரும்ப ஆரம்பிக்கும். ஆனா வந்துட்டு தஸ்கீனையும் உட்காத்தி வச்சுட்டு இஃப் இஸ் நாட் இன்ஜூர்ட் கலீல் அகமது கொண்டு வந்தது கரெக்டா? தட் அது வந்து போக போக தான் உங்களுக்கு தெரியும். வி கேன் நாட் கமெண்ட் ஆன் சம்திங் பிஃபோர் ஹேப்பனிங், பிகாஸ் அந்த கலீல் அகமதாலி நல்லா போட முடியும். இப்ப இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டது கரெக்ட், பிகாஸ் தேர் சேலஞ்சிங் தெம்செல்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ். இதே பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் கொஸ்டின் தட் கன்சிடரிங் தேர் ஸ்ட்ரென்த். இந்தியா வந்து தே ஆர் வெரி கிளியர். திருப்பியும் அதே மாதிரி சென்னை பிச்சு தான் இது. ஃபுல்லர் லென்ஸ் நிறைய போட்டாங்க, பியூட்டிஃபுல்லா போட்டாங்க ஃபுல்லர் லென்ஸ் மேல மேல மேல. அதுவும் எனக்கு ரொம்ப இதுன்னா மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஃபாஸ்ட் போலர்ஸ்னா ஆகாஷ் தீப் தான். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட், ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஹி ஹஸ் பிக்ட் அப் விக்கெட்ஸ். ரொம்ப தைரியமா வந்து ஃபுல்லர் லென்ஸ் அந்த அட்டாக்கிங் லென்ஸ் போட்டாங்க. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ஆல்சோ பேட்டட் வெல். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. நல்ல ஒரு மைண்ட் செட்டோட வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் ஏழியரா ஆடினாங்க. அஸ்வினை வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தாங்க, அந்த அப்ரோச்சும் கரெக்டா இருந்தது. பட் த ஒன்லி திங் இஸ் இந்த மழை வந்து மாய்ச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இருந்தது. அண்ட் வெதர் இதே மாதிரி 3 நாள் இருக்கும்னு சொல்றாங்கன்றதுனால ஃபாஸ்ட் போலர்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேவ் அ சே. இங்கேருந்து பங்களாதேஷ் ஒரு 300 வந்தாங்கன்னா அவங்க டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் அது. இங்கேருந்து 300 வருவாங்களா? தட் இஸ் கோயிங் டு பி த கொஸ்டின். 35 ஓவர் ஆயிடுத்து, பால் ஓல்ட் ஆயிடுத்து. அதனால திருப்பியும் ஆனா நாளைக்கு வந்தீங்கனாலும் கொஞ்சம் ஏர்லி ஆன், இஃப் த பிளே ஸ்டார்ட்ஸ் ஆன் டைம் தேர் வில் பி சம் அசிஸ்டன்ஸ் ஃபார் சீமர்ஸ். அதே மாதிரி இந்த ஹாஃப் அன் அவர் மேக்கப் பண்ணுவாங்க 4 நாள். நிறைய டைம் இருக்கு ரிசல்ட் வர்றதுக்கு, அன்லெஸ் அதர்வைஸ் வெதர் பிளே ஸ்பாயில்ஸ் போட்டு. பங்களாதேஷ் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ஃபுல் டே மேட்ச் இருந்ததுன்னா ஃபுல் டே எப்படி ஆடுறது அப்படின்னு பார்க்கணும். 98 ஓவர் ஃபுல் டே ஆடினாங்கன்னா ஒஸ்ட் கேஸ் 300 அடிச்சிருவாங்க நாளைக்கு மட்டும். 300 அடிச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க, 400 அடிச்சிட்டாங்கன்னா அப்படி ஜெயிக்க முடியாது டெஸ்ட். பட் தட் இஸ் கோயிங் டு பி a great message that they can give for world cricket, that the test series against Pakistan is no fluke and hopefully it happens. ஓகே. அப்படியே காலை கொஞ்சம் போயிட்டு திருப்பி இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு வருவோமா, இல்லை இதை பத்தி இன்னும் பேசுவோமா? நீங்களே இதை சொல்லுங்க. பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் காலுப்போம். ஓகே, சூப்பர். சரி, இப்போ அதான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இது எப்படி போகும்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சு 98 ஓவர் நாளைக்கு ஆடினா நாளைக்கு ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. ஆல் அவுட் ஒரு 260 270 ஒஸ்ட் கேஸ் ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா they got two specialist ஒரு front. 107ல இருந்து 260க்கு அலோட் பண்ணிடுவாங்களா? 100% 260 270க்கு ஆல் அவுட் பண்ணிடுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு ஃபாஸ்ட் போலர். டூ ஃபாஸ்ட் போலர்ஸ் ஹஸ் டு ரியலி பஸ்ட் இன்டு இந்தியன் பேட்ஸ்மேன் ஏர்லி ஆன். தேர்ட் சீமர் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிடுச்சு இந்தியாவுக்குன்னா அதுக்கப்புறம் புடிச்சு புழிஞ்சிருவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு 160 170 ரன் லீட் எடுத்துட்டாங்கன்னா they are going to put them under severe pressure on day 4 and day 5. அதனால வந்துட்டு என்ன சொல்றது, I don't want people to think that I'm sounding arrogant. Unless otherwise, Bangladesh bats the whole day tomorrow. This test match will also go on one way. India will beat them. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே, இந்தியா ஒரே ஒரு வாட்டி தான் பேட்டிங் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை தான் நானும் நினைக்கிறேன். இவங்க 270 அடிப்பாங்க. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 430 430 160 170 ரன் லீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிச் அப் அண்ட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அஸ்வின் அண்ட் ஜடேஜா வில் கம் இன் டு தி பிக்சர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப நான் அஸ்வின் அண்ட் ஜடேஜா கம்மிங் டு தி பிக்சர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ், தட் சுட் நாட் வரி பங்களாதேஷ் அட் ஆல்.
They are coming from subcontinent. Mushfiqur Rahman, Litton Das, Shakib Al Hasan, super players of spin. Maminul, beautiful player of spin. குளோரியஸா இருக்கும் ஒரு ஆடுறதெல்லாம் பார்த்தா. இன்சைட் அவுட் ஷாட்ஸ் எல்லாம் அடிப்பாரு ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா. ஒரு ஸ்பின் த்ரெட் உங்களுக்கு டே 4ல டே 5 வருதுன்னா பங்களாதேஷ் should not be worried about it. If they worried about it, they are in a problem. நீங்க வந்து சேனா கண்ட்ரிஸுக்கு போனீங்கன்னா பால் குதிக்குதுன்னா அங்க ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இங்க நீங்க சப்கான்டினென்ட்ல வந்து 2 ஸ்பின்னர்ஸ் உங்களை சாப்பிடுறாங்க அப்படின்னா that is going to be a problem. So இந்த டெஸ்ட் மேட்ச், even though if Bangladesh might not win, if they can hold on to a draw, that is going to be a biggest plus point for them. அதை பண்ணணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நாளைக்கு 98 ஓவர் if play is possible ஆடி ஆகணும். How much ever play is possible, Bangladesh should not get bowled out. If they don't get bowled out, they got a chance to save this test match. ஓகே, அதுல அது 98 ஓவர் ஆடணும்னா முக்கியமான ஒரு வைட்டல் காக் வந்து ஒன்று ரஹீம், இன்னொன்று ஷக்கீப் அல் ஹசன். ஷக்கீப் அல் ஹசன் வந்து கடைசி டெஸ்ட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் அனௌன்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட். ஒரு ட்ரிமெண்டஸ் பிளேயர், ரெண்டுத்துலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒருத்தர். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஆஃப் கலராக இருந்தார் சென்னையில். பட் ஒரு எக்ஸலன்ட் பிளேயர், எக்ஸ்ட்ரானரி பிளேயர். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சார். ஷக்கீப் அல் ஹசன் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு 5 பேரை கிட்ட வச்சு விக்கெட் எடுக்கிறது கிடையாது. உங்களை ஸ்குவீஸ் பண்ணி வெறுப்பேத்தி ஒரு 20 ஓவர்ல ஒரு 39 ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கிற ஒரு ஆளு. நீங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆஃப் கலர்ட். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ சா. ஃபர்கெட் அபவுட் இஸ் பேட்டிங் he will come good. பட் bowling பாத்தீங்கன்னா அந்த ஷக்கீப் அல் ஹசனை நம்ம ரெட் பால் கிரிக்கெட்ல பார்க்கல. The one man whom you can put your money on to bowl long spells non-stop, ரன்னே கொடுக்காம போடுற ஆளுன்னா அவரு தான் செம்மடி வாங்கினார் போன மேட்ச். அதுதான் வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். எப்படிய ஹோப்ஃபுல்லி அதே தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. Met play his last test match, even though he wanted one last farewell in Mirpur, where he started playing. அது எந்த அளவுக்கு நடக்கும் தெரியாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது I want him to come good with both bat and ball. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெஜெண்டுங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. See his performances, he has created lot of records. Hopefully he come to the rescue for Bangladesh with both bat and ball. ஓகே, இப்போ நம்ம டீமும் கோயிங் ஃபார்வர்ட் சேம் டீம் போனாங்க. நீங்க டன் இட் கரெக்ட்லி அப்படின்னு சொன்னீங்க. ஆல்சோ குட். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அந்த சான்சஸை விட்டுட்டாங்க. பட் கமிங் டேஸ்ல பண்ணுவாங்க இல்லையா அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை? பண்ணியே ஆகணும் சார். ஏன்னா இப்ப ஹானஸ்டா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் இல்லாம ஆஸ்திரேலியா டூருக்குலாம் நீங்க போவே கூடாது. பேட்டிங் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. அந்த டாப் 6 உடைக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா, சுப்மான் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ராகுல் பண்ட் அதை உடைக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப ஷமி வந்து ஃபிட் ஆயிட்டாருன்னா ரொம்ப நாளா அவர் கிரிக்கெட் ஆடல, ரஸ்டியா இருப்பாரு. ஸ்ட்ரெயிட்டவே கேன் ஹி ஃபிட் இன், ஈவன் தோ இஸ் அ லெஜெண்ட். ஓகே, லெஜெண்ட் எல்லாம் பத்தி பேசவே கூடாது. பட் இருந்தாலும் நீங்க ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர், இவன் ரெடி, ஆகாஷ் தீப் ரெடி, யாஷ் தயால் ரெடி, அந்த மாதிரி போகணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க அங்க போறீங்க, சிராஜுக்கு ஒரு ஆம்ஸ்ட்ரிங் புல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்பின்னு பத்தி அங்க நீங்க ஒரு ஸ்பின்னு தான் ஆட போறீங்க. அஸ்வினே ஆட போறாரான்னு தெரியாதுங்கும் போது ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்தியா ஸ்டேட் ஃபார்முலா ஒன்லி பிளேயிங் ஒன் ஸ்பின்னர், தட் இஸ் ஜடேஜா. அந்த மாதிரி பிச்சு ரொம்ப ட்ரையா இருந்தா 2வது ஸ்பின்னர் அஸ்வின் ஆடுவாங்க. குல்தீப் ஆடுறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிங்கும் போது எங்க உங்களுக்கு இந்த டவுட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, டு யூ ஹேவ் எனஃப் ரிசர்வ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்? வேற இப்போ நாளைக்கு பும்ராக்கே ஒரு ஆம்ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க, நீங்க கவலையே படக்கூடாது. ஆகாஷ் தீப், ஒரு யஷ் தயால், ஒரு 3 யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க இறக்கி விடணும் போது இவங்க என்ன பண்ணணும்? தட் இஸ் வாட் தே காட் டு டு. ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போடுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அந்த ஒண்ணு மட்டும் தான் ஆன்சரா கிடையாது. இப்ப யாஷ் தயால் வச்சிருக்கீங்களா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், என்னதான் அவர் ஆஃபர் பண்றாருன்னு அவங்க பார்க்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் இந்தியா. ஏன்னா அங்க போயிட்டு ஆப்ஷன் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா சமாட்டி அடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா. இந்தியா வில் ஆல்சோ ஸ்கோர் ரன்ஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் ஆர் தே குட் எனஃப்? தி சீமர்ஸ் ஆர் குட் எனஃப் டு பிக் 20 விக்கெட்ஸ். அதுக்கு பதில் இந்த பங்களாதேஷ் சீரிஸ், நியூசிலாந்து சீரிஸ் தான் கிடைக்கணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணியே ஆகணும். ஓகே, நான் வந்து கால் டெஸ்ட் மேட்ச் போறதுக்கு முன்னாடி புலி வருதுன்னு ரொம்ப நாளா ஒரு கதை நடந்துட்டு இருக்கு. இந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ், அது வந்து எப்பதான் வரப்போகுது? உங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. இதுல ஒரே இது என்னன்னா, ஒன்னு டிசைட் பண்ணிட்டாங்க சார், 5 ரிட்டென்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் நோ ஆர்டி. 6 கிடையாதா? 6 இல்ல, 5 தான். 5 தான் டிசைட். ஒரு அன்கேப்டு கண்டிப்பா இருக்கணுங்கிறாங்களாமே. நான் இப்ப ஒரு சில பிரான்ச்சைசி என்ன சொல்றாங்க, ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இத்தனை ஃபாரினரு, இத்தனை இந்தியன்ஸ், இத்தனை அன்கேப்டு, இந்த ரூல்லாம் நீ போடாத. 5 பேரு என்னோட டீம்ல இருந்து நான் ரீடைன் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லு. ஆர்டிஎம் இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல.
ஏன்னா நான் ஹானஸ்டா நான் என்ன சொல்றேன், இப்ப சன்ரைசர்ஸோட கோர் வந்து ஃபாரினர்ஸ் கோர். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப சன்ரைசர்ஸ்ல அபிஷேக் சர்மாவை தவிர வேற யாராவது ரீட்டைன் பண்ண முடியும்னா நீங்க யோசிக்கணும். வேற ஈஸியா கிளாசன் கம்மின்ஸ் ஹெட் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. இப்ப ஆர்சிபி பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு பேக். அவங்க எப்படி யோசிப்பாங்க, சிராஜ், பட்டிதார், கோலி, மேபி அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஆசை இருக்கு. ஸோ கேமரூன் கிரீனை ரீட்டைன் பண்ணலாம். இப்ப மும்பை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இந்தியன் கோர். ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா எல்லாம் இந்தியன் கோர். அவங்க ஃபாரினர் ரீட்டைன் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்க, உங்களுக்கு சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், யஜ்வேந்தர் சஹல், ரியான் பராக், ஆர் அஸ்வின் இத்தனை பேர் இருக்காங்க, பட்லர் அதை தவிர. சோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நியாயம். நான் என்ன பண்ணுவேன், 5 ரிட்டன்ஷன் கொடுங்க, எப்படி வேணாலும் ரீட்டைன் பண்ணிக்கோங்க. இதுல கேப்டு அன்கேப்டு சிஎஸ்கேவும் பாருங்க, சிஎஸ்கேவும் இந்தியன் கோர். அப்படிங்கும் போது ஐ டோன்ட் திங்க் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் should put a cap on what kind of players they can retain from their pool of 5. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு இந்தியன்ஸ் இல்ல இவ்வளவு கரெக்ட் தான், அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தேவைதான் டீம்ஸ்க்கு, அது ரொம்ப முக்கியம். பட் அந்த அன்கேப்டு ஒரு பிளேயர்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லது தான். இப்போ அந்த அன்கேப்ட் பிளேயர் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும்ல. அப்ப தனியா பண்ணுங்க, 6 பிளேயரை பண்ணிடுங்க, 1 அன்கேப்டா பண்ணுங்க. நீங்க கொடுக்கறதே 5 சம்திங் லைக் தட். ஓகே ஓகே. நீங்க கொடுக்கறதே 5ங்கும் போது அதுல 1 அன்கேப்டு, அதுல வந்து இப்படி ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்றது தப்பு தான். அதான். சோ இப்ப நீங்க இப்ப பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா they will be under confusion who is going to be their 5 players to be retained. நிறைய டீமுக்கு உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு. இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பாத்தீங்கன்னா they might even struggle to retain 5 players. நிறைய டீம்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் ஆர் செட்டில்டு டு ஹேவ் 5. இதுல நீங்க 3 இந்தியனு 2 ஃபாரினர், 4 இந்தியனு 1 ஃபாரினர், அதெல்லாம் ஒரு அன்கேப்டுனீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரிட்டன்ஷனே வேணாம், நீ ஒரு 5 ஆர்டிஎம் கொடுத்துரு நான் பாத்துக்கிறேன்ருவாங்க. இப்ப நீங்க ஆர்டிஎம்மையும் எடுக்கிறீங்கும் போது நீங்க வந்து யூ ஷுட் நாட் ஹேவ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட். அப்படிங்கும் போது நான் என்னோட நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், இப்ப பிராண்டுங்க சிஎஸ்கே அப்படின்னா தோனி பிராண்டு, மும்பை இந்தியன்ஸ்னா ரோஹித் சர்மா பிராண்டு, விராட் கோலி ஆர்சிபி பிராண்டு. இப்போ ஒரு சில டீமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்துச்சு. இப்ப இன்னொன்னு கேள்வி கேக்குறப்ப 4 இந்தியன்ஸ் 1 ஃபாரினர்னா கேகேஆர் சண்டைக்கு வருவாங்க. கேகேஆர் ஒரு 2 ஓவர்சீஸ் ரிட்டர்ன்ஸ், ஆண்ட்ரி ரசல், சுனில் நரைன், அது என்ன சொல்றது, அவங்களா ரிட்டையர் ஆற வரைக்கும் அந்த 2 ரிட்டன்ஷன் இருக்கும். இப்ப நீங்க ஒரு விட்டா அவங்க சால்ட் கூட கன்சிடர் பண்ணுவாங்க, பண்ணலாம். இட் இஸ் பண்ணலாம், தப்பு இல்லையே. பேட்டிங் அததான் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்துட்டு ஐபிஎல்ங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன் போது 5 ரிட்டன்ஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த 5 லெட் தெம் சூஸ் ஆன் தேர் ஓன். இப்போ நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர் ஒரு அன்கேப்டு வெளியில விட்டா நிறைய விலைக்கு போவாங்க நினைச்சு சன்ரைசர்ஸ் ரீட்டைன் பண்ணாங்கன்னா, சஷாங்க் சிங்கை ரீட்டைன் பண்ணாங்கன்னா, அசுதோஷ் சர்மாவை பஞ்சாப் கிங்ஸ் ரீட்டைன் பண்ணாங்கன்னா, தட் இஸ் ஆன் தேர் திங்க் டேங்க். நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஒரு அன்கேப்டு பிளேயரை நீங்க ரீட்டைன் பண்ணியே ஆகணும்னு 5 கொடுத்துட்டு ஆர்டிஎம்மும் இல்லாம. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா 5 ரிட்டன்ஷன் கொடுத்துருங்க, லெட் தெம் ரிட்டைன் whoever they want. ஓகே பாப்போம். சிஎஸ்கே அப்படி அன்கேப்ட் பிளேயர் கொடுத்தா சிஎஸ்கே யாரை ரிட்டைன் பண்ணலாம், யாரா வேணா இருக்கலாம், சமீர் ரிஸ்வியா இருக்கலாம், ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கரா இருக்கலாம், மொத்த டீமுக்குமே அவர் அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் எம்எஸ் தோனியாவே இருக்கலாம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு, ஏன்னா அன்கேப்டன் வேற சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன ஆகுதுன்னு பாப்போம். பீடா அப்படியே கால் டெஸ்ட் போலாமா? கால் அதான் சொல்றேனே உங்களுக்கு, இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த டாக்டர்டு ஸ்பின் பிச்சஸ்ல அஸ்வினும் ஜடேஜாவும் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் ஒன்னையானு சொல்றேன் கேளுங்க, இந்த டாக்டர்டு பிச்சர்ஸ்ல தான் உங்களுக்கு ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா விக்கெட்டே எடுக்க முடியாது. தட் இஸ் த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வாட் நியூசிலாந்து வென்ட் த்ரூ டுடே. இதே ஸ்ரீலங்கன் போலர்ஸ் போடுவாங்க பாருங்க, சுருட்டு 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 சுருட்டுன்னு திரும்பும். சப்கான்டினென்ட்ல அந்த பிச்சர்ஸ்ல ஸ்பின்னை எப்படி கண்ட்ரோல் பண்றது, என்ன ஆங்கிள், என்ன ரிலீஸ் பாயிண்ட், எப்படி கிரீஸை யூஸ் பண்றதுன்றதுலயும் ஒரு திறமை இருக்கு. இப்ப அவன் 602 ரன் போட்டு நங்கூரம் போட்டிருக்கான் ஸ்ரீலங்கா, இவங்க கஷ்டப்படுவாங்க இப்போ நியூசிலாந்து. ஏன் அப்படின்னா அந்த சேனா கண்ட்ரீஸ்ல போலிங் போட்டு மிச்சல் சாண்ட்னர் ஒரு லெஜெண்ட், அதை நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். இப்ப இந்த மாதிரி ஒரு பிச்சில் 2 நாள் மாங்க முட்டி ஓடியா போலிங் போட்டு விக்கெட் விடல அவருக்குன்னா, you got to understand, is he not talented? Not at all. It's all about conquering conditions. அஜாஸ் பட்டேல் வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணாரு, என்ன பண்ணாரு, இங்க வச்சு புழிஞ்சிட்டாங்க. காமிந்து மெண்டிஸ் ஒரு பெரிய டாடி 100, 2 மெண்டிஸ் 100,
இவர ஒரு குஷால் மெண்டிஸ் ஒரு 100, சண்டிமல் ஒரு 100, ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒரு 88 அடி எல்லாரும் மொய் எழுதிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க ஒரு 10 ஓவர் ஆடி 22 for 2. நாளைக்கு வந்து செம கஷ்டப்படுவாங்க. இப்ப யாருமே ஃபாலோ ஆன் கொடுக்கறது இல்ல. 200 கால் அவுட் ஆனா கூட திருப்பி ஒரு இன்னும் 200 ரன் அடிச்சு 600 ரன் டார்கெட் கொடுப்பாங்க. தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். இப்ப ஸ்ரீலங்கா ஆல்ரெடி தே ஆர் இன் தேர்ட் பிளேஸ் பிஹைண்ட் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. திஸ் வின் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பூஸ்ட் தம், பட் டூ தே ஹாவ் எனஃப் டு கேட்ச் அப்? அதுதான். இப்ப நியூசிலாந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வரணும். ஆல்ரெடி 22 for 2 602 ரன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு போய் இந்த கால் பிச்சில் போய் நான் காலுக்கு முன்னாடி பேட்டை வச்சு டிஃபென்ஸ் ஆடுறேன்னா 2 செஷன்ல வச்சு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நியூசிலாந்து என்ன பண்ணணும்னா அடிக்கணும். Unfortunately, if the best bowler is Glenn Phillips, who's a batsman who can bowl, you could understand the kind of attack, particularly the spin attack, what they've got. Sri Lanka is improving, is going strength to strength. நல்ல டேலண்ட்டுக்கு என்னைக்குமே இது இல்லை சார். The direction is the most important thing. All of a sudden அந்த கான்பிடன்ஸோட அவங்க ஆடுறாங்க. இப்ப நாளைக்கு நியூசிலாந்து இப்ப பங்களாதேஷுக்கு சொன்னதே தான் சொல்லுவோம். நியூசிலாந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னா நாளைக்கு ஹோல் டே ஆடி ஆல் அவுட் ஆகாம இருக்கணும். ஏன்னா அப்படி ஆல் அவுட் ஆகாம இருந்தாங்கன்னா அவங்களும் 300 ரன் அடிச்சிருவாங்க. ஒரு 320 280 பிஹைண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு 4th டே அவங்க ஆல் அவுட் ஆனாங்கன்னா திருப்பி ஸ்ரீலங்கா ஆடிட்டு ஒரு 110 ஓவர் கொடுப்பாங்க. 110 ஓவர் நீங்க ஆடுங்க. காலில் 110 ஓவர்லாம் ஆடவே முடியாது. 4th இன்னிங்ஸ்ல ஒரு சான்ஸ் டிராப் பண்றதுக்கு நீங்க. பட் தப்பி நாளைக்குள்ள இவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா நியூசிலாந்து, the test can only head on one way, crushing win for Sri Lanka. ஓகே. ஸோ அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க பீடாக். நீங்க வந்து 2 சொல்லியிருக்கீங்க, பங்களாதேஷ் கம்பெனியை நாளைக்கு இழுத்து மூடிடுவாங்கன்னு. 2வது இந்த நியூசிலாந்து கம்பெனியும் இழுத்து மூடிடுவாங்க. பேட்டிங் வைஸ் நான் சொல்றேன் 2மே. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அது நான் தான் சொல்றேன் சார், சம்டைம்ஸ் உங்களோட ஆம்பிஷன் ஹஸ் டு பி ரியலிஸ்டிக். ஓகே, இப்போ பங்களாதேஷ் அப்படின்னு வந்தீங்கன்னா, எஸ் they're coming on a high after Pakistan series. Unfortunately, they didn't do well in the previous test match. இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கி பொசிஷன்ல இருக்காங்க. பேட் பொசிஷன் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ட்ரிக்கி பொசிஷன்ல இருக்காங்க. 107 for 3 நீங்க சொன்னீங்க 35 ஓவர்ல. ஒரு 114 for 4 ஆச்சுன்னா ஃபிளட் கேட்ஸ் ஓப்பன் ஆயிடும். அதுதான் ப்ராப்ளம். நாளைக்குள்ள ஆல் அவுட் வரும். நாளைக்குள்ள ஆல் அவுட் ஆனா டெஸ்ட் மேட்ச் ஓவர், மழை வரலன்னா. ஸோ அவங்க என்ன பண்ணணும், நாளைக்கு ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி 98 ஓவர் ஆட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணணும்னா பும்ராக்கு கொஞ்சம் ஓவர்ஸ் கம்மியா கொடுத்துட்டு இந்த சிராஜையும் ஆகாஷ் தீப்பையும் நிறைய டெஸ்ட் பண்ணணும். அவங்க 2 பேருக்கும் 4 ஸ்பெல்லு கொடுக்கணும். அப்படியே ஒரு ஷார்ட் ஸ்பெல்ஸ் 5 ஓவரா கொடுத்துட்டு அஸ்வினியும் ஜடேஜாவையும் மாத்தி போட வைக்கணும். நியூ பால் ஓவரில் வந்ததுன்னா திருப்பி பும்ரா கொண்டு வரணும். பும்ரா வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட் மேட்ச்ல யூ டோன்ட் வாண்ட் பும்ரா டு கம் தேர் and win the test match for you. You either want Siraj or Akashdeep to show up, which is going to be the build-up confidence of them. New Zealand, it is very, very simple. நாளைக்கு அவங்க எப்படி வந்துட்டு ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆட போறாங்க, அந்த பிரபாத் ஜெயசூர்யாவை விக்கெட் கொடுக்காம அவங்க ஆடிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த கண்டத்தை அவங்க தாண்ட முடியும். which I feel is highly unlikely. ஒரு மாதிரி ஒரு உடஞ்சு போன ஒரு யூனிட்டா தெரியுது. அது ஒரு மாதிரி கான்பிடன்ஸே இல்லாத ஒரு யூனிட் மாதிரி தெரியுது. பட் யூ நெவர் நோ, தே ஆர் ஃபைட்டர்ஸ் டு த கோர். லெட் அஸ் see what happens today, tomorrow. கால் மேட்ச்ல வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 3 days கொஞ்சம் வெதர் ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ரெயின் டசன்ட் பிளே a spoils போட்டு நாளைக்கு திருப்பி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் என்ன நடக்குது, வேர் இந்தியா இஸ் ஹெட்டிங் டு. until we come back and entertain you for yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.